அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். கடகராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கின்றன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவான் வருகின்ற குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் அங்கேதான் ஒரு வருடம் இருந்து பலன்களை வழங்குவார். ஆங்கில தேதி 1/5/2024. கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குரு பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இத்தனை நாள் 10ஆம் இடத்திலிருந்து பதவியிலே சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். ஆனால் இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வந்துவிட்டார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். எந்த கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்திலே இருந்தால் நன்மைதான் செய்யும். அது ஜோதிட விதி. அதுவும் இது முழு சுபகிரகமான குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருந்தால் சொல்லவே வேண்டாம். 100% பலன்களை வாரி வழங்குவார். ஸ்வர்ண லாபம், காரிய சக்தி போன்ற செயல்கள், அதாவது தங்கம் வந்து சேரும். தேவையான தங்கம் வந்து சேரும். நீங்கள் எண்ணிய காரியம் எப்படி நினைத்தீர்களோ அப்படி நடைபெறும். இதுதான் அந்த ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே 11ஆம் இடம் என்பது மிக 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 சிறப்பான இடம். அதிலேயே உங்களுக்கு 100% பலன்களை கொடுத்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கிறது என்றால், உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களாக வருகின்றன. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. வெற்றி ஸ்தானம், அது வீரியஸ்தானம். பேரும் புகழும் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்வார்கள், அப்படி நடக்கும். அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது கல்யாணமாகி குழந்தைகள் இல்லை என்றால் குழந்தைகள் பிறந்து விடுவார்கள். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைகள் இருந்தால் அவர்கள் பேரும் புகழும் பெற்று விளங்குவார்கள். கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் கல்லூரி அட்மிஷன் தேடுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல கோர்ஸிலே அட்மிஷன் கிடைக்கும். இல்லை, படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடினால் நல்ல வேலை கிடைக்கும். இப்படி அவர்கள் உத்தர வழியிலே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். அதாவது வாழ்க்கை துணையை பற்றி கூறுவது, பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷை பற்றி கூறுவது. அதே போல் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு 7ஆம் இடம் கல்யாணத்தை நடத்தி வைக்கும். மிக பலம் வாய்ந்த குரு பார்வையாக்கியால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துவிடும். இந்த ஒரு வருடத்தில் கண்டிப்பாக நடந்துவிடும். அதற்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம். கல்யாணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையால் நலம் கிடைக்கும், பொருள் வந்து சேரும். அதேபோல் பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள், தொழிலிலே பங்குதாரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அவர்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து பயணிப்பார்கள். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி குருவை பொறுத்தவரை 100% பலன்களை தரும். அடுத்தது இதோடு நின்றுவிடக்கூடாது. சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களையும் கவனிக்க வேண்டும். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டம சனி. அது கொஞ்சம் பிரச்சனை தான். அது 100% பலன்களை தராது. 50 முதல் 60% பலன்களைத்தான் தரும். அதன் பிறகு ராகு 9இலே இருக்கிறது. அது ஒரு 65% பலன்களை தரும். கேது 3இலே இருக்கிறது. அது 3ஆம் இடம், ஜெயம், லாபம். ஆகவே அது 100% பலன்களை தரும். இப்படி இந்த முக்கியமான 4 கிரகங்களின் பலன்களை கூட்டி கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு 85% முதல் 90% நன்மைகள் நடக்கும். இந்த ஓராண்டு உங்களுக்கு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லா விஷயங்களையும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது செயல்படுத்தலாம். 15% பிரச்சனைகள், 10 முதல் 15% பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்வது? பரிகாரம் செய்யலாம். ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன குரு பகவானுக்கென்று. ஆலங்குடி, தென்குடி திட்டை, திருச்செந்தூர், பாடியில் உள்ள திருவழிதாயம், அரக்கோணம் அருகில் உள்ள கோவிந்தவாடி, இப்படி இன்னும் சாய்பாபா கோயில்கள், கேரளாவில் உள்ள குருவாயூர், ராகவேந்திரா கோயில்கள், இவை எல்லாமே குரு பரிகார கோயில்கள் தான். அங்கே ஒரு வியாழக்கிழமை சென்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை சென்று வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ, மஞ்சள் துணி, 108 கொண்டைக்கடலை ஊற போட்டு அதை ஊசியில் கோர்த்து மாலையாக்கி
என்று அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள், நன்றதே நடக்கும்.